வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். சமீபத்துல தஞ்சாவூர்ல ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க. யாரு? ஒப்போசிஷன்ல இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம். சோ அங்க லீடர் ஆஃப் ஒப்போசிஷன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒரு நடிகையோட பேரை கத்தி கோஷம் போட்டு கூச்சல் போட்டு இவரை சந்தோஷப்படுத்துறாங்க, இவரை குஷிப்படுத்துறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அந்த பேரை கத்திருக்காங்க. ஒரு கண்ணியமான அரசியல்வாதியா வேணாம், ஒரு ப்ராப்பரான வெல் பிராட் அப் ஹியூமன் பீயிங்கா இருந்திருந்தா தயவு செய்து இந்த பேரெல்லாம் இங்க எழுப்பாதீங்கன்னு அவர் சொல்லியிருக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணாரு? உடனே இத சாக்கா வச்சுக்கிட்டு அந்த நடிகையை பத்தி அசிங்கமான, தரக்குறைவான, கொச்சையான விஷயங்களை ரொம்ப டர்ட்டியா பேசினாரு. ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனா இதை பத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன இங்க ஜஸ்ட் பிகாஸ் நீங்க நான் காவேரியை தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா மீனிங் மாறிடாது. நாங்க ஒன்றும் முட்டாள் கிடையாது. நீங்க என்ன சொன்னீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், புரியும். we demand an open apology from you. நான் ஒன்றும் தாவேக்கா கிடையாது. ஆனாலும் ஏன் நான் இதை சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி பேசுறது, this is becoming part of the DMK DNA. எப்ப பார்த்தாலும் பெண்களை பத்தி அதுவும் பப்ளிக்கா தரக்குறைவா பேசுறதுதான் ஒரு ஃபேஷன் நினைச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டு பெண்களை பத்தி அப்படி பேசுவாங்களான்னு எனக்கு தெரியல. பேச மாட்டாங்க தான். ஆனா அடுத்தவங்க வீட்டு பெண்ணுன்னா அதை பத்தி கவலையே கிடையாது. வாய்க்கு வந்ததை பேச வேண்டியது. அதுவும் என்ன நடிகைன்னா உடனே என்ன வேணாலும் பேசிடலாமா? அவரும் ஒரு காலத்துல அந்த ரெட் ஜாயண்டோடைய ஓனர் தானே. இப்ப வேணா ஒரு பிள்ளைக்கு அதை டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஒரு காலத்துல அவரும் தானே நடிச்சுட்டு இருந்தாரு. அப்போ அந்த டைம்ல நடந்த சம்பவங்கள் எல்லாம் வெளில சொன்னா தாங்குவாரா? ஏன் இந்த பேச்சு? ஏன் இந்த டர்ட்டி பிலோ த பெல்ட்? ஒரு தனிப்பட்ட நபரை எப்ப பார்த்தாலும் தாக்குறதுங்கிறது ஒரு நல்ல செயலே கிடையாது. நீங்க as opposition protest பண்றீங்களா about காவேரி வாட்டர், you have every right to do it. அது ஜனநாயகம், பண்ணுங்க. ஆனா எதுக்கு அசிங்கமா ஒரு பெண்ணை பத்தி அவ்வளவு கொச்சையா பேசணும்? இது அது சனாதனத்தை பத்தி பேசினதா இருக்கட்டும், பெண்களை பத்தி பேசுறதா இருக்கட்டும், இல்ல திருப்பரங்குன்றத்தை கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்தி வச்சு கேஸ் ஃபைல் பண்ணதா இருக்கட்டும், இது கான்ஸ்டன்ட்லி அட்டாக்கிங், பர்சனல் அபியூஸ், பிலோ த பெல்ட் டாக், டர்ட்டி டாக், இதெல்லாம் இட்ஸ் நாட் இன் குட் டேஸ்ட் அட் ஆல். திருப்பரங்குன்றம் சொன்ன உடனேயும் கண்டிப்பா இன்னைக்கு வெற்றிவேல் வீரவேலுன்னு தான் சொல்லணும். ஏன்னா தாவேக அரசாங்கம் அவங்களும் அதே பாதையில போய் சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணாங்க. தீபம் ஏத்தாம இருக்கிறதுக்கு ஸ்டே வாங்க. சுப்ரீம் கோர்ட் கொஞ்சம் ப்ளீஸ் தயவு செய்து எங்க டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்க ஏன் இன்னும் ஏத்தாம வச்சிருக்கீங்க, அதெல்லாம் மாத்த முடியாது அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிட்டாங்க. இது ரொம்ப பெரிய ஒரு விக்டரி ஃபார் ஹிந்து சனாதன தர்மா. திரு ராம ரவிக்குமார் அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் நான் இதை சொல்றேன்னா, யாரு இந்த மாதிரி கடவுளை, சனாதனத்தை நிந்தனை செய்கிறார்களோ அவங்கெல்லாம் என்ன ஆகுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம். தாவேக அரசாங்கத்துக்கும் நான் சொல்ற ஒரே விஷயம், தயவு செய்து ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஒரு பர்டிகுலர் ஃபெய்த்தை மட்டுமே டார்கெட் பண்ற வகையில விஷயங்களை பண்ணாதீங்க. இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட் வெல் ஃபார் யூ. நான் இதுக்கு முன்னாடி தாவேக அரசாங்கத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு நபரை பத்தி தப்பா பேசினதை தான் நான் கேள்வி கேட்டேன் ஜஸ்ட் நவ். ஆனா அதே சமயத்துல தாவேகா பண்ணதும் தப்பு தான் வித் ரிகார்ட்ஸ் திருப்பரங்குன்றம். அதுக்கு கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கிற பதில் அடிதான் கரெக்டான பதில். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுவும் ஆடி மாசம் அதுவுமா இந்த தகவல் கிடைச்சிருக்குங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கடவுள் இருக்கான், இல்லைன்னா சொல்லிக்கிட்டு திரிய முடியாது. சொல்லணும்னா சொல்லிட்டு போங்க, கடவுள் இருக்கான், கடவுள் பார்த்துப்பான், தர்மம் தலை காக்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபைனலி
இப்போ பீகார்லயும் சரி மத்திய பிரதேஷ்லயும் சரி பைபோல் நடந்திருக்கு. அங்க பீகார்ல திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு. மத்திய பிரதேஷ்ல காங்கிரஸ் கேண்டிடேட் ஜெயிச்சிருக்காரு. பீகார்லயும் சரி மத்திய பிரதேஷ்லயும் சரி ஆளுங்கட்சி பிஜேபி தான். ஆனா எனக்கு தெரிஞ்ச எந்த பிஜேபி ஆளும் வெளியே வந்து இவிஎம் இஸ் ஹேக்டு, இவிஎம்ல ஃபால்ட், அதனாலதான் இவங்க 2 பேரும் ஜெயிச்சிட்டாங்கன்னு பிஜேபி காரங்களும் சொல்லல. அட, பிரசாந்த் கிஷோரோட கட்சியா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் அவங்களும் சொல்லலீங்களே இவிஎம் இஸ் ஹேக்ட்னு. அப்போ காங்கிரஸ் கேண்டிடேட் மத்திய பிரதேஷ்ல ஜெயிச்சா இவிஎம் கரெக்டா வேலை செய்யுது. பட் அதே மத்திய பிரதேஷ் பிஜேபி ஆட்சிக்கு வந்தா இவிஎம் வேலை செய்யல. இப்ப பிரசாந்த் கிஷோர் எந்த ஸ்டாண்ட் எடுக்க போறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா 2027 உத்தரப்பிரதேஷ் மத்த எலெக்ஷன் எல்லாம் வரும் பொழுது பிஜேபி ஜெயிக்கும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஜெயிக்கும் போது இவங்க எல்லாரும் வருவாங்க பாருங்க, இவிஎம் வாஸ் ஹேக்ட், இவிஎம்ல ஃபால்ட், இவிஎம்ல தப்புன்னு வருவாங்க. ஏன் நான் இதை சொல்றேன்னா, இந்த ஜந்தர் மந்தர்ல நடந்த கன்வீனியன்ஸ் ஓரியன்டட் ப்ரொடெஸ்ட் மாதிரி இதுவும் கன்வீனியன்ஸ் ஓரியன்டட் கமெண்ட்ஸ் தான். அவங்களுக்கு வேணும்னா இவிஎம் கரெக்டா வேலை செய்யும், காங்கிரஸ் ஜெயிச்சுட்டா இவிஎம் பக்கா, காங்கிரஸ் தோத்துட்டா இவிஎம்ல ஃபால்ட், இதை தான் பேசுவாங்க. அதனாலதான் நான் இந்த பதிவை போட்டேன். அண்ட் ஆன் a more important serious note, தயவு செய்து இந்த below the belt targeting, talking nonsense, abusing women, அது எந்த ப்ரொஃபஷனா இருந்தாலும் சரி, just because it's an actor அதனால அவங்க ஒன்னும் குறைச்சு அவங்களை எடை போட முடியாது. எதுவா இருந்தாலும் தனி நபர் தாக்குதல்ங்கிறது தப்பு, இது செய்யக்கூடாது. இத இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் உதயநிதிக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போறாருன்னு தெரியல. ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் இந்த மாதிரிலாம் ஏதேதோ இங்கங்க ஏதோ பேசினது, இந்த மாதிரிலாம் டைரக்டா எதுவும் பேசலாம், ஆனா அதை பேசினதுக்கே அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ திரு உதயநிதி அவர்கள் இவ்வளவு மோசமா தரக்குறைவா அசிங்கமா பேசியிருக்காரு. இதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் என்ன பண்ண போறாரு? பண்ணிட்டாங்களே. திரு உதயநிதி என்ன பண்ண போறாரு? அவங்க அக்கா கனிமொழி, பொம்பளைங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கொடி பிடிக்கிற அக்கா கனிமொழி, திமுகவின் பெண் சிங்கம் கனிமொழி அக்கா என்ன பண்ண போறாங்க? எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.